ஏன் ஏஞ்சல் நீ ஆடலாம். ஆனா உன் வயித்துல இருக்கிற என் சின்ன பொண்ண ஆடக்கூடாது. ஓவரா ஆடுறான் இந்த பெண்ணு. உன் மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசுறியா, புரியலையா? மைண்ட் தாண்டா புரியும் உனக்கு. இது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? எல்லாம் புரிஞ்சுது, ஆனா ஞாபகத்துக்கு வரலையா? அப்ப கொஞ்ச நேரம் போட்டு வந்து சொல்லு போ. என் அன்பு மனைவி, என் ஆசை மனைவி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சொல்லலாமா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். புள்ள புடிங்க மாட்டுக்கு போட்டுட்டு வரட்டி கொட்ட புண்ணாக்க கரைச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து குடிச்சிட்டு வரட்டி எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு காலை நீட்டி அங்கேயே படுத்துக்கோ. சரி போயா. கிலோ 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 டார்லிங், இந்த நேரத்துல நான் ஒரு அப்ளிகேஷன் போறேன். ஐயோ, அந்த அப்ளிகேஷன் சொல்லக்கூடாதுடா, அப்ளிகேஷன் சொல்லணும். ஓ மை காட், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதாவது என்னன்னா, சொல்லி தொலை. 8 பட்டியும் கூப்பிட்டு உன் வளைகாப்ப எக்கு தப்பா விருந்து வைக்க போறேன். ஒரு 10 குட்டியும் புடுங்க வேணாம். என் குழந்தை நல்லபடியா பிறக்கும், அதை நான் நல்லா பாத்துப்பேன். என்னாச்சு? வாந்தி வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வரும். இது அந்த மாதிரி வாந்தி இல்ல, நீ ரொம்ப க்ளோஸா வந்து பேசுற, அதனால வரதுடா. சாரி சாரி சாரி. இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டு வருது, நான் பாடிக்கிட்டுமா? எனக்கு கூட தான் தூக்கி போட்டு மிரிக்கணும் மூடு வருது. மிரிக்கணும். நீ என்ன சொன்னாலும் சரிதான். ஐயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய். ஐயோ அம்மா, ஐயோ குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள அபசகனமா பாடுற. ஓஹோ, குரங்க பையன் போய் அப்படி. ஓகே திலோ, பை, குட் நைட். வண்டலூர்ல இருக்க வேண்டியவன் இத போய் சிச்சுவேஷன் சாங் ரொம்ப ஃபீல் பண்றான். இவனுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பொண்டாட்டி வந்திருந்தா அவ என்ன கதியா இருப்பா. எப்பா ஆளை மூஞ்சியும் பார், நல்ல முத்தையால்பட்ட முள்ளங்கிக்கு கை கால் முளைச்ச மாதிரி. செந்தூர பூவே செந்தூர பூவே தேன் சிந்தும் காற்று என் மன்னன் எங்கே. ஐயோ வந்துருவானே. வேணாம் வேணாம் வேணாம், சாங்கே வேண்டாம். முருகா, தெய்வமே, கடவுளே, நீதான்பா நம்ம காப்பாத்தணும். ஐயோ, எப்பா முருகா, தெய்வமே, எப்பா எப்பா கடவுளே, எப்பா. ஐயோ, அம்மா, குழந்தை பிறந்துச்சா இல்ல என்னாச்சுன்னே தெரியலையே. சத்தத்தையே காணோம், என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எனக்கு ஆம்பளை புள்ள வந்துச்சு, எனக்கு ஆம்பளை புள்ள வந்துச்சு. சின்ன பண்ணியார் வந்துட்டாரு, சின்ன பண்ணியார் வந்துட்டாரு, சின்ன பண்ணியார் வந்துட்டாரு, சின்ன பண்ணியார் வந்துட்டாரு. எல்லாமே எனக்கு தான், வாழ்க்கையில நான் ஜெயிச்சுட்டேன்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 8 பட்டியை கலக்கிறதுக்கு எனக்கு அருமையானது ஒரு மகன் பிறந்துட்டான்டா. எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துட்டான், எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துட்டான். எனக்கு வாரிசு வந்துடுச்சு, எனக்கு புலிக்குட்டி பிறந்துடுச்சு. சின்ன பண்ணியார் வந்துட்டாரு. ஏன்டா இப்படி பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்துற? எங்க என் குழந்தை, எங்க என் குழந்தை, எங்க என் குழந்தை? என்னது குழந்தையா? ஐயோ, எந்த குழந்தைடா? இப்ப சொன்னாங்களே ஆம்பளை கொள்ள பிறந்துக்குதுன்னு. யாரா சொன்னது? கனவு கண்டுட்டு வளர்றியா? ஏண்டா முத ராத்திரி அன்னைக்கு பாலை குடிச்சிட்டு படுத்தவன் ஒரு வாரம் கழிச்சு எந்திரிச்சிருக்க. ஒரு வாரமா நான் தூங்கிட்டேனா? எங்க என் திலோத்து, எங்க என் செல்ல திலோத்து? டேய் அங்க பாருடா. ஏண்டா போய் சேர்ந்துட்டா,
பொட்டு வச்சு மாலை போடாம புட்டு வச்சு சட்னியா ஊத்துவாங்க. ஆமாண்டா, ஆத்துக்கு குளிக்க போனவன் ஆத்தோட போயிட்டா. அவ பாடி கூட கிடைக்கல, தகவல் தான் கிடைச்சது. ஐயோ திலத்தி, என்ன விட்டு போயிட்டியே. அழுவாதடா. திலத்தி, என்ன விட்டு போயிட்டியே திலத்தி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாலே. அவள் பறந்து போனாலே, நான் பார்த்த போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாலே. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை. ஏய் சீ, இன்னும் ஏன்டா இப்படி ஆட்டிட்டு நடக்கற? ஒழுங்கா நடடா. ஓகே ஓகே ஓகே. ஏண்டி எங்க இருந்து இந்த பாட்டு சத்தம் கேக்குது? பண்டு இதோ. ஏய் பண்ண, ஏய் பண்ண. ஏய் சும்மா இரு வெண்ண. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆவடியார் கோயில் வெண்ண பண்ண உனக்காக இந்த வைக்க போர்ல காத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் பண்டு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா? புதுசா பைத்தியம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிறக்கும் போதே பைத்தியமா தான் பிறந்திருக்கான். கரெக்டா சொன்னீங்க. ஒரு வழியா இந்த பண்ண வைக்க போரோட செட்டில் ஆயிட்டான். சரிடா, இங்க பேசிட்டு இருக்க நேரம்ல நம்ம ஊருக்கு போய் சேருவோம். ஓகே. எங்கிருந்தாலும் வாழ்க, என் இதயம் அமைதியும் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க. ஏன்டா அழுகுற? இப்பவும் எனக்கு கல்யாணம் நின்னு போச்சு. நீ இந்த பண்ண மாதிரி பைத்தியக்காரனா போற? ஐயோ. மெதுவா மெதுவா. ஏய் என்ன அங்க பாரு, அங்க பாரு, எவ்வளவு ஒட்டடை இருக்கு பாரு. ஒழுங்கா அடி. ஏய் மெதுவா மெதுவா மெதுவா. செவத்துக்கு வலிக்கு போடு, வலிக்கு போடு. ஏய் இம்ச, எருமை எருமை. நல்ல நல்ல டேய், அங்க பாருனா ஏன் மூச்சு பாக்குற? அங்க பாருடா. நல்லா அடி. அடிக்கிறேன். ஏய் லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. லெஃப்டா ரைட்டா கரெக்டா சொல்லுங்க. லெஃப்ட்ல பாத்து ரைட்ல பாரு. மூஞ்சில குத்துறேன்னா பாரு. சொல்லி. ஏய் அச்சு, அது எப்படியா தொடப்ப? கொஞ்சம் பொறுமையா பொறுமையா. ஏய் இங்க வா, வாடா. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? வாங்குறல வா. டேய் 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 அங்க அடடா. ஓஹோ. ஏய் பொண்ணு எடுத்து மாட்டு, எடு. மாட்ற மாட்ற மாட்ற. சரியா? போட்டோ ஸ்ட்ரைட் பண்ணு. என்ன டார்ச்சர் பண்ணுது? தொலை எழுத்து, உன்னால வேலை வாங்க வேண்டியிருக்கு. ஒரு அசோசியேட் டிடெக்டிவ இப்படி மேஸ்திரி சித்தாள்கிட்ட வேலை வாங்குற மாதிரி வாங்குறீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? யாராவது பார்த்தாங்கன்னா என் இமேஜ் என்ன ஆகும்? என்னடா ஆகும்? என்ன போ பின்னாடி அந்த போட்டோல அடி போ. அதான் அந்த படம் தான். இதுவா? தொலை எழுத்து, உன்கிட்ட மாரடிக்க வேண்டியிருக்கு. ஓகே சீக்கிரம் அடிச்சு என் பின்னாடியே வா. எப்படி திரும்பணும்? எப்படி வரணும்? டிவி கிட்ட வாடா. வர 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 வர. சொல்லுங்க சொல்லுங்க. ஒழுங்கா ஒழுங்கா அங்கடி. ஓகே ஓகே ஓகே. பாத்து பாத்து ஏதாவது உடை. அத ராஜஸ்தான்ல 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுடா, உடைச்சிட்டியே. அட நாதாரிங்களா, போன வாரம் பாண்டி பஜார்ல பேரம் பேசி 30 ரூபான்னா அதை 15 ரூபாய்க்கு கொடுத்து 3 மணி நேரம் பேரம் பேசுனீங்க. இது 10,000 ரூபாய் பீலா கொடுத்து பாரு. பொழப்பு. என்னடா யோசிச்ச?
அதெல்லாம் கிளியர் பண்ணு, அதெல்லாம் கிளியர் பண்ணு. சீ, இதெல்லாம் எனக்கு ஒரு பொழப்பு. சீ. டேய் இங்க வாடா. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. பாஸ், உங்களதான் பாஸ். மடிப்பாக்கம் மாதவன் பாஸ். உங்களை நினைச்சுதான் பாடுறேன். ஒற்றை அடிக்கிறேன்ற பேர்ல எத்தனையோ எட்டுக்கால் பூச்சியோட கூட்ட கலைச்சு குடும்பத்தை பிரிக்கிற பாவத்தை செஞ்சிருக்கேன். எட்டுக்கால் பூச்சிகள்லாம் சேர்ந்து இதே மாதிரி நீயும் வீடு இல்லாம தங்க இடம் இல்லாம வீதி வீதியா நின்னு சாக போறடா அப்படின்னு பாதிக்கப்பட்ட பூச்சிகள்லாம் சாப விட்டுருக்குமே. இவ்வளவு பூச்சிகளோட குடும்பத்தை பிரிச்சிருக்கனே, எனக்கு குடும்பம் அமையுமா? அமையாது, அமையவே அமையாது. கல்யாணமும் நடக்காது. டேய், லூசா நீ? லூசாடா நீ? ஏதோ எட்டுக்கால் பூச்சி உனக்கு சாபம் விட்டு கல்யாணமே ஆகாது, கல்யாணமே நடக்காதுன்னு அழற ஒரே ஆள் நீதான். என் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ஃபீல் பண்றதை விட்டுட்டு மொட்டை மாடிக்கு சீக்கிரம் வா, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? வந்து சேரு. மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடிக்கு எதுக்கு? வடாம் புழியறதுக்கா? வடாம் புழியறாங்களோ இல்ல நம்மள போட்டு பிழியறாங்களோ யாருக்கு தெரியும். அங்க என்னடா குழப்பல்? வாடா மேல. டேங்க் க்ளீன் பண்ணனும். டேங்க் க்ளீன் பண்ணுமா? ஆமா ஆமா வா. ஐயோ ஆவடிக்குதே. அம்மா, ஒரே நாள்ல ஒரு வருஷத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை மொத்தமா சேர்த்து வாங்கிட்டாங்களே. இடுப்பு விட்டு போச்சுடா சாமி. அம்மா அம்மா அம்மா. டேய் என்னடா என்னமோ ரங்கநாதர் பள்ளிக்கொண்டா மாதிரி ஹாயா படுத்துட்டு இருக்க? எது இந்த மாதிரி சேத்துல வந்து படுத்துன்னு இருக்கிறது ரங்கநாதர் பள்ளிக்கொண்டா மாதிரி இருக்குதா? சரி சரி, டக்கல நல்லா க்ளீன் பண்ணிட்டியா? உள்ளங்க தேஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு தேய்ச்சிருக்காங்க. இதுக்கு மேல தேய்ச்சா டேங்க் இடிஞ்சிரும். பரவாயில்லையா? சரி சரி வேணாம் வேணாம், விடு விடு. போய் குளிக்கணும்டா சாமி. என்னது இவ்வளவு சீக்கிரம் குளிக்கிறேன்னு சொல்ற? முதல்ல வீட்டுக்கு வந்து நல்ல மூளை முடுக்கெல்லாம் நல்லா பெருக்கிட்டு ஒரு 10 தடவை மாப்பு போட்டு என் முகத்தை அப்படியே தரையில பாக்குற அளவுக்கு பல பல நாக்குனதுக்கு அப்புறம் இங்க பாரு, உன் வீட்டுல போய் குளிச்சுக்கோ. இங்க குளிச்சு பாத்ரூம் நேரம் அடிக்க கூடாது, புரியுதா? என்னங்க இப்படி ஒவ்வொரு வேலையும் அடிக்கிக்கினே போறீங்க? சரி போனா போது, ரொம்ப கெஞ்சிரியன்னு இதுதான் கடைசி வேலை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் வேலை ஏதாவது சொல்லவா? வேணாங்க, நீங்க சொன்னதை பண்ணிடுறேங்க. இதான் கடைசி வேலை, சீக்கிரமா முடி. மேடம் மேடம் 1 மினிட். என்ன? காலையில இருந்து நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சல, உங்க பாஸ் கிட்ட சொல்லி எங்க பாஸ் கிட்ட சொல்லி எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துட சொல்லுங்க மேடம். பேமெண்டா? அப்படின்னா எது? பேமெண்ட்னாவே என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? போங்க போங்கம்மா போங்க. சீ, பேமெண்ட் சம்பளம்னா இந்த குடும்பத்துக்கு அலர்ஜியா இருக்கு. எப்படிதான் உன் லைஃப மெயின்டைன் பண்ண போறடா கொலம்பஸ்? ஏய் வாடா சீக்கிரம். வர ஐயோ எப்பா எப்பா. அம்மா 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 அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டாங்களே. என்ன பண்ற? பெருக்க சொன்னா ஏதோ பொருட்காட்சியில வர ராட்டின மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. என்ன அது? எவ்வளவு குப்பை இருக்கீங்க? உனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தேன்? மரியாதை எல்லா குப்பையும் இந்தா 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 பெருக்கி ஓரம் தள்ளுனது. பரவாயில்ல, நீ பெருக்கிற லட்சணத்துக்கு வெளியில இருக்கிற குப்பையை கூட உள்ள வந்து கொட்டுவேன். பெருக்கடா. ஒரு தூசு இருக்க கூடாது, ஒரு துரும்பு இருக்க கூடாது, ஒரு குப்பை இருக்க கூடாது. பெருக்கு பெருக்கு சீக்கிரம் பெருக்கு. இந்த பெருக்கு. கோயம்பேடு குப்பை மார்க்கெட்ல கூட இவ்வளவு குப்பை இருந்தது இல்ல. நான் பெருக்கிற நேரம் பார்த்து இயற்கை கூட சதி பண்ணி இவ்வளவு குப்பை போடுறேன். போடு பெருக்கு 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 நல்லா பெருக்கு. அப்படிதான் அது பெருக்கு 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 பெருக்கு. பெருக்கு பெருக்கு இங்க பெருக்கு பெருக்கு இங்க பெருக்கு பெருக்கு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்ன சொன்ன? ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு? என்ன சொன்ன? ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? போதுமா 3 மாடுலேஷன்ல சொல்லிட்டேன். டேய் நீ முதல்ல சொன்ன மாடுலேஷனே சரியா இல்ல. அதான் உன்னை 3 தடவை ரிப்பீட் பண்ண வச்சிட்டு அறிவு கெட்டவனே. ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? 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 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இப்படி லூஸ் மாதிரி சிரிக்குது. ஏன் மேடம் ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஆமாடா டார்ச்சர் பண்ணுவேன். இதை விட அதிகமா டார்ச்சர் பண்ணுவேன்.
என் வீட்டுக்காரும் என் மாமியாரும் என்ன விட்டுட்டு சம்மர் ஹாலிடே ட்ரிப் ஹாயா போயிட்டாங்க. அந்த கோவத்தை அந்த வெறிய தீத்துக்க ஒரு ஆள் வேண்டாம். அந்த ஆள் தாண்டா நீ, அந்த ஆள் தாண்டா நீ. உன்னை நான் இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன். ஐயோ அவுட்டோர் நீலாம்பரியா இது? அதை விட இன்னும் நீளமா பேசுவேன். அந்த நீலாம்பரியா? என் வயித்தெரிச்சல், என்னோட வயிறு எரியுதுடா. என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என்ன விட்டுட்டு போன வயித்தெரிச்சல் தாங்க முடியல. அந்த வயித்தெரிச்சல் எல்லாம் உன் மேலதான் கொட்டுவேன். அனலா கக்குவேன், அனலா கொட்டுவேன். போது அனல் அதிகமா இருக்கு. இந்த அனல்லாம் நான் ஏன் தாங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த அனல்லாம் நான் ஏன் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன ஏன் தாங்கிட்டு இருக்க? பாஸ் எனக்கு பேமெண்ட் தரேன்னு சொன்னார்ல. இருங்க. பேமெண்டா? அப்படின்னா என்ன? அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பாஸ் உனக்கு பேமெண்ட், பாஸ் உனக்கு சம்பளம் தராரு. அதனால நீ சீக்கிரம் கிளம்பி விடா கொலம்பஸ் அப்படின்னு போன்ல கூப்பிட்டீங்களா? அதை நம்பி தானே நான் வந்தேன். ஆமால, நான் போன்ல உன்கிட்ட கொலம்பஸ் பாஸ் உனக்கு பேமெண்ட் தராரு, நீ சீக்கிரம் கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னல. அப்ப நான் ஏன் அப்படி சொன்னேன்? அப்ப நீ ஏன் சொன்ன? அரங்கேற்றமே நடத்தலாம் போல இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? நீ சரியான முட்டாள் கொலம்பஸ். அந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே ஈன்னு இழுச்சுட்டு ஓடி வந்துருவல்ல. அதனாலதான் சொன்னேன். நான் சும்மா உங்ககிட்டயே சொன்னேன். நம்மகிட்டே சொல்றேன். இப்படி பேமெண்ட்னு கேட்டா போதும். இந்த வீட்ல டோட்டல் ஃபேமிலியும் இன்னாக்டிங் கொடுத்து அதான பார்த்தேன். பாஸாவது சம்பளம் கொடுத்துட்டு போறதாவது. சம்பளம்னு சொன்ன உடனே ஒரு சின்ன சம்பளம், அதுல நானே வகையா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நீங்க இது பாருங்க, நீங்க என்ன டார்ச்சர் பண்ணதுனால நான் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? இத பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க டார்ச்சர் பண்ண வேண்டியது என்ன இல்ல, உங்க மாமியாரையும் உங்க வீட்டுக்காரையும். புரியுதா? வர என்ன இவன் காந்திமதி மாதிரி டிசைன் டிசைனா கதறிட்டு போறான்? ஏதோ சொல்லறான்னு நினைக்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது கொலம்பஸ், போதும் கொலம்பஸ், போதும் கொலம்பஸ், போதும். நான் ஒரு நாள் இவ்வளவு டார்ச்சர் பண்ணங்கிறதுக்காக நீ ஒரே பாட்டுல கேவல் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். செத்து போற நிலைமைக்கு என்ன ஆக்கிடாத கொலம்பஸ். எனக்கு டைம் பாஸ் பண்ண வேற வழி தெரியல. அதான். டைம் பாஸா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல மேடம். இப்ப என்ன உங்களுக்கு பொழுது போணும் அவ்வளவுதானே? பொழுது போவாதவங்களுக்கு இருக்கவே இருக்கு Facebook. Facebookா? இது பாருங்க மேடம், வீணா போன தண்டம் வெட்டி முண்டம் இதுங்களுக்கெல்லாம் 24 மணி நேரமா இதான் வேலை. இத பாருங்க, அதுல நான் உங்களை கோத்து விடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, நேரம் போறது தெரியாது, ஏன் வயசு போறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லாம பிஸி ஆயிடுவீங்க. எப்படி? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அது ஆமா, உங்களுக்கு Facebookல அக்கவுண்ட் இருக்கா? எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, பாஸ்புக் இருக்கு. பழைய ஜோக்கு. ஏய், சொன்னது இப்ப நான். அப்ப புது ஜோக்கு. அப்ப சரிடா பேக்கு. ஓகே, அப்ப இமிடியேட்டா புது அக்கவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். சரி, அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ண உடனே தேவையானதெல்லாம் அதுலயே வாங்கிக்கலாமா? எப்படி பக்கி மாதிரி அலையுது. ஏய், இதெல்லாம் டீ கடை மளிகை கடை அக்கவுண்ட் நினைச்சீங்களா? இது வேறங்க. நீங்க போய் லேப்டாப் எடுத்துவாங்க, அப்புறம் டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. லேப்டாப் தானே கேட்டோம், இதுக்கு என்ன யோசனை பாரு. கொலம்பஸ், போட்டோ என்னோடதே போடுவியா நீ? சச்சா, ஃபேஸே காட்டாம இருக்குதான் Facebook. இத பாருங்க, மரம், மட்டை, மாங்காய், தேங்காய், சிங்கம், புலி, நடிகை, நடிகர்னு ஏதாவது ஒரு போட்டோவை கவர் போட்டோவை போட்டுக்கலாம். மூணாவது கூட முழுசா படிக்கலனாலும் I am studied in Oxford University, Cambridge University அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, உங்க முழு பேர் சொல்லுங்க. கௌசல்யா மாதவன். சை. ஹே கொலம்பஸ், இங்க வா. ஏன்
ரொம்ப பழசா இருக்குது. டேய் இப்பதான்டா வாங்குனாரு. ஹலோ, நான் இத சொல்ல உங்க பேரை சொன்னேன். கௌசல்யா மேதவனம். இவ்வளவு பெருசா. சரி சரி. வேற என்ன பண்றது? ஒண்ணு செய்யலாம். கௌஸ் மேடின்னு போட்டுருவோம். ஏன்? அப்பதாங்க ஸ்டைலா இருக்கும். அப்பதான் பேர்ல ஒரு கிரேஸ் இருக்கும். ஓ சரி சரி சரி. ஆனா போட்டோ என் போட்டோவே போட்டுட. பாத்துட்டு எவனாவது பயந்துட்டான்னா அதான் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. கண்டிப்பா பயந்துருவான். சரி. சரி இப்ப என்ன உங்க போட்டோ போன அவ்வளவுதானே? கொடுங்க. உங்க போட்டோ போட்டு அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அக்கவுண்ட் ஆரம்பிச்சு உங்க போட்டோவை கவர் போட்டோவை போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றது? அடுத்தது என்ன? அவ்வளவுதான். டைரக்டா ஐநா சபையில மெம்பர் ஆயிட வேண்டியது. என்னது? இல்ல அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவீன்னு சொல்ல வந்தேன் நானு. ஓ. ஒவ்வொருத்தரும் அக்கவுண்ட் ஆரம்பிக்குமா அந்த மாதிரி தான் நினைச்சு ஆரம்பிக்கிறானுங்க. அதனால தான் அப்படி சொன்னேன் மேடம். சரி, இந்த அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுனால என்ன யூஸ் கொள்ளலாம்? லோன் வாங்கி வீடு கட்டலாம். ஆளை பாருங்க. என்னங்க இப்படி கேக்குறீங்க? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர் நடப்புல இருந்து உலக நடப்பு வரைக்கும் ஒன்னும் உருப்படி இல்லாத விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். கட்டின புருஷன், பொண்டாட்டி, பெத்த பிள்ளைங்க யார் நம்ம கருத்து சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா Facebookல மானாவரே கருத்து தெரிவிக்கலாம். கண்ணா பின்னான்னு கமெண்ட் கொடுத்து வயித்தறிச்சல கொட்டிக்கலாம்.